ஜெபமும் காத்திருப்பதும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக காணப்படுகின்றன. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எபேசியர் 6:18. ஜெபிப்பதும் காத்திருப்பதும் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படுகிறது. உங்களால் ஜெபிக்க முடிகிறது, ஆனால் காத்திருக்கிற முடிகிறதா? காத்திருப்பது கடினமான காரியமாக இருக்கிறது. இந்த உலகம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் வேகமாக செல்லுகிறது. அதுபோலவே நாம் ஜெபிக்கும் போதும் நமக்கு அதற்கான பதில் உடனே கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். காத்திருப்பது என்பது ஒரு ஜெப வீரனுடைய வாழ்க்கையில் குறைவாகத்தான் காணப்படுகிறது, காணப்படாமலும் போய்விடுகிறது. உங்களால் காத்திருக்க முடியவில்லையா? தைரியத்தோடு காத்திருங்கள். தேவன் சீக்கிரத்திலே உங்களுக்கு பதிலை கொடுப்பார். அன்பின் பரம தகப்பனே, எங்களுக்கு எது நல்லது என்பதும் எந்த நேரத்திலே அதை கொடுக்க வேண்டும் என்பதும் உமக்கு மட்டும் தெரியும் ஆண்டவரே. எனவே சீக்கிரத்தில் எங்களுக்கு கொடுக்க போகிற உம்முடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். விரைவிலே எங்களுக்கு பதிலை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.